லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவங்களெல்லாம் பார்த்தா ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. எதா இருந்தாலும் நாங்க உங்க கூடவே இருக்கோம். அட போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. அண்ணே இப்ப சொல்லுங்கண்ணே, நீங்க யாருண்ணே? எதுக்காக நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கண்ணே, நீங்க யாரு? தம்பி, நாங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல, உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். புரிஞ்சிட்டு ஒதுங்கி போயிரு. ஓ அங்கிள், எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க தேன்மொழியை ஒன் சைடா லவ் பண்றவர் தானே? அவ உங்களுக்கு கிடைக்கலங்கிறதுக்காக எப்படியாவது ஏதாவது தப்பு தப்பா போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு முயற்சி பண்றீங்க, கரெக்டா? இத பார், ஒழுங்கு மரியாதையா சொல்றோம், இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு ஓடி போயிரு, இல்லன்னா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரியா? வேற மாதிரியா? வேற மாதிரினா எப்படி? ஓ அங்கிள், நீங்க என்ன அடிச்சிருவீங்களா? ஐயோ, உண்மையில அடிப்பீங்களா? எங்க அடிக்க பாப்போம். ஏன் உன்னை அடிக்க முடியாதா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஏங்க, நம்ம பையன் என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அதான் வாசுகி, எனக்கும் புரியல, பயமா இருக்கு வாசுகி. ஏய், பக்கத்துல யாரும் வந்தீங்க தொலைச்சிடுவேன். ஏய் போடா. ஏய் போங்கடா, போங்கடா. ஏய் போங்கடா. ஏய் சொல்றோம், உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? எதுக்குடா தேவையில்லாம என் வழியில வர? ஏய் யாரோ ஒன்னு அனுப்பிச்சு வச்சது, சொல்றியா இல்லையாடா? அண்ணா சொல்லிடுறேண்ணே, விடுங்கண்ணே விடுங்கண்ணே, கையை வலிக்குதுண்ணே. ஏய் நீ இப்ப சொல்லல, இந்த ரெண்டு கையும் உடம்புல இருக்காது, சொல்றா. நான் சொல்லிடுறேண்ணே, ப்ளீஸ் கையை விடுங்கண்ணே, வலிக்குதுண்ணே. ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பணம் கொடுத்துச்சு சார், அதனாலதான் சார் இப்படி பண்ணோம். மற்றபடி வேற எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சார் 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 ப்ளீஸ் சார், கை வலிக்குது சார். பொண்ணா? யாரா அது? பேர் என்ன? பேரெல்லாம் தெரியாது சார், சின்ன வயசு பொண்ணு தான் சார். ஆள் நல்ல சகப்பா நேபாளி பொண்ணு மாதிரி இருந்துச்சு சார். சார் சார் ப்ளீஸ் சார், கை வலிக்குதுங்க சார், விடுங்க சார். நேபாளி பொண்ணா? ஒருவேளை மித்ராவா இருக்குமோ? டேய் இந்த பொண்ணா? இந்த பொண்ணா? ஆமா சார், இந்த பொண்ணு தான் சார். டேய் வாங்கடா போலாம், விடுடா வண்டியா. மித்ராவா? வினய் எதுக்காக கால் பண்றாரு? ஹலோ மித்ரா, நான் மினே பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. என்ன மித்ரா, ஏன் இப்படி பண்ண? உனக்கு வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம் சொல்லிட்டு போக வேண்டியதுனே. எதுக்காக அதை விட்டு இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? வினய், நீங்க சொல்ற ஒண்ணுமே எனக்கு புரியல. இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? முன்னாடி விட்டுட்டு பின்னாடி ஆள் வச்சு மிரட்டுறியா? நீ என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ்வளவு கீழே இறங்கி போவனு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மித்ரா. நீ என்கிட்ட வந்து தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னா நான் பண்ணிக்காம இருந்துட போறேன். அதை விட்டுட்டு இப்படி ரவுடிங்கெல்லாம் செட் பண்ணி தேன்மொழியை பத்தி தப்பு தப்பா பேச வைக்கிற. என்ன மித்ரா, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அநாகரிகமா தெரியலையா? நான் என் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வராம வேற ஒரு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வருவேன்னு உன்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியலையா? அவங்க கிட்ட போய் தேனை பத்தி தப்புன்னு சொன்னா இந்த கல்யாணம் நின்றுமா என்ன? என்ன மித்ரா, என்ன மித்ரா இதெல்லாம் சுத்தமா அபத்தமா இல்ல? ஆமா, நீ எப்படி ஆயிட்ட? ஹலோ, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ரவுடிங்ல செட் பண்ணி அனுப்பி வச்சேனா? பைத்தியமா நீங்க?
இத பண்றதுக்கு என்ன புத்தி இல்லாதவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களை மாதிரி யாரோ ரோட்ல போற 2 பேரை கூட்டிட்டு வந்து இவங்க தான் என் அம்மா அப்பான்னு சொல்றவன்னு நினைச்சீங்களா? நீங்க தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்ல கனிமொழியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நான் எதுக்கு உங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கணும்? நீங்க போடுற டிராமாக்கெல்லாம் என்ன இழுக்கணும்னு நினைக்காதீங்க வினய். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன சீப்பா நினைச்சு எனக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. ஏய் மித்ரா, தேவையில்லாம அவசரப்பட்டுட்டோமோ? மித்ரா இப்பெல்லாம் பண்ற ஆள்லன்னு தெரிஞ்சும் மித்ரா போய் தப்பா இவனுங்க விரிச்ச வலையில நாமளா போய் தேவையில்லாம சிக்கிட்டோமோ? ஆமா, மித்ராவோட போட்டோ காட்டி இவதான் செய்ய சொல்லணும்னு. ஓ, இப்ப வேற யாரோ அனுப்பிச்சு வச்சுட்டு மித்ரா மேல பழி போட பார்த்திருக்காங்க. வேற யாரா இருக்கும்? ஒருவேளை நாகலட்சுமியா இருக்குமோ? இருக்கும், செய்யக்கூடிய ஆள் தான். வாசுகி வா, என்கிட்ட பேசலாம். என்னப்பா ரவுடி பசங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுற? யார் இவங்க? என்னென்னமோ பேசுறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏன்பா, அந்த ரவுடி பசங்க பொண்ணை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. இந்த சம்பந்தம் நமக்கு தேவையாப்பா? யோசிச்சு பண்ணலாமேப்பா. ஏன் வாசுகி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா ஆமா. ஏய், அதான் சீனே முடிஞ்சு போச்சுல, அப்புறம் நீங்க 2 பேரும் தேவையில்லாம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. கொன்றுவேன். முதல்ல போய் கார்ல இருக்கு, போங்க. சீனு முடிஞ்சிருச்சா? சீனு முடிஞ்சிருச்சா? சொன்னதானே தெரியும். அதானே. அடச்சே, போங்க. வா வா வா. ஓ, இதுங்க வேற உண்மையான அப்பா அம்மாவே ஃபீல் பண்ணிடுச்சுங்க. இம்சை இம்சை. உனக்கு வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதுனே. எதுக்காக அதை விட்டு இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? நீ என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ்வளவு கீழே இறங்கி போகணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மித்ரா. வினய் மாறவே இல்ல, கொஞ்சம் கூட மாறல. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்ளோதானா? நான் போயும் இவ்ளோ சீப்பா நடந்து பண்ணு அவரை எப்படி நம்புறாரு? அதுவும் ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்த வேணா அவர் எப்படி நினைச்சாரு? நான் என்ன அப்படிப்பட்டவளா? நான் கெட்ட எண்ணம் இருக்கிறவன் தானே நினைச்சிருக்காரு. இந்த 6-7 வருஷத்துல எவ்வளவோ மாறி இருக்கு, ஆனா அவர் இன்னும் மாறவே இல்ல, என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. மம்மி, வா விக்ரம், விளையாடலையா? போகணும். டாய்ஸ் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? ஏன் மம்மி அழுகுற? ஒண்ணும் இல்ல, விடு. சொல்லு மம்மி, என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? என்ன மம்மி? வினய் அங்கிள் இருக்காருல்ல? ஆமா. அவரு என்ன தப்பா நினைச்சிட்டாருடா. ஏன்? அவரு கல்யாணம் பண்ணிக்க போறது எனக்கு பிடிக்கலையா, அதனால கல்யாணத்தை நிறுத்த நான் முயற்சி பண்றேன்னு நினைச்சு எனக்கு போன் பண்ணி விக்ரம், நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ விடு. இல்ல மம்மி, எனக்கு புரியுது. விக்ரம், உனக்கு புரியுதா? ஒண்ணு இல்ல மம்மி, நான் விளையாட போறேன். வர மம்மி. ஒன்னு சொல்லி என்ன ஆக போகுது? என்ன காலம் முழுக்க சந்தேகப்பட்டே அவர் பழகிட்டாரு.
நானும் இப்படி வீண் பழிக்கே ஆளாகி பழகிட்டேன். உனக்கு இதெல்லாம் புரியாது விக்ரம். நாம போட்ட ஸ்கெட்ச் ரொம்ப சரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாம செட் பண்ண ஆளுங்க சொன்னதை வச்சு வினய் மித்ராவை சந்தேகப்பட்டு பேசிட்டான். இனிமே நான் என்ன பண்ணாலும் அது மித்ரா கணக்கு தான். பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ங்கிற மாதிரி எல்லா பழியையும் நீதான் சுமக்கணும் மித்ரா. மம்மி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. உங்களுக்கு அப்பாவுக்கும் தேனுக்கும் நடக்க போற கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. ஆனாலும் அந்த கல்யாணத்தை நிறுத்த நீங்க ட்ரை பண்ணல. ஆனா டாடி அது தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி மம்மி நீங்களும் டாடியும் பிரிஞ்சீங்க? நீங்க சேர்ந்து தானே இருக்கணும். பரவாயில்ல, உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்கும். அந்த ராமசாமியும் அவன் ஆளுங்களும் என்னதான் பண்ணி தொலைக்கிறானுங்கன்னே தெரியலையே. ஒரு போனை போட்டு கேப்போம். போன் எடுத்து பாருங்க. டேய் இருங்கடா, மேடம் தான் கால் பண்றாங்க. மேடம். டேய், இவ்வளவு நேரமா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த டிரைவரோட அம்மா அப்பா கிட்ட போய் பேசுனீங்களா இல்லையா? எல்லாம் நான் சொன்ன மாதிரி தானே போச்சு. அட போங்க மேடம், நீங்க சொன்னது ஒண்ணு, அங்க நடந்தது வேற ஒண்ணு. நாங்க என்னதான் சொன்னாலும் அத அந்த ஆளும் அவங்க அம்மா அப்பாவும் நம்புற மாதிரியே தெரியல. டேய், அவங்க நம்பலன்னா நமக்கு என்னடா? 2 அடிய போட்டிருந்தா அதுங்க ஓடி போயிருக்க போதுங்க. உடம்ப வளர்த்து வச்சிருக்கிற அளவுக்கு உனக்கெல்லாம் அறிவு வளரலையே. மேடம், எதுவும் தெரியாம பேசாதீங்க. நாங்களும் ஒன்னும் சும்மா வரல. நாங்க அடிக்க தான் போனோம். ஆனா அவன் முரட்டுக்கால மாதிரி முன்னாடி நின்னுக்கிட்டு கைய புடிச்சு முறுக்குறான் மேடம். அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் மேடம். ஆனா ஒண்ணு, கடைசியில தப்பிக்கும் போது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மித்ரா பொண்ணு தான் சொல்லிட்டு வந்துட்டோம். அத கேட்டதும் அந்த ஆள் மூஞ்சில அப்படி ஒரு கன்ஃபியூஷன். இதையாவது உருப்படியா பண்ணீங்களே. இத வச்சு வினய் மித்ராக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அது போதும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் ஊதி பெருசாக்கிக்க வேண்டியதுதான். சரிங்க மேடம். இத பாரு, நாளைக்கு பந்தக்கால் நட போறாங்க. அது பந்தக்காலா இருக்க கூடாது, நொந்த காலா இருக்கணும். கலகலப்பா ஆரம்பிக்கிற விசேஷம் கலைபரத்துல போய் முடியணும். என்ன புரிஞ்சுதா? சரிங்க மேடம், பண்ணிடலாம் மேடம். இத பாருங்கடா, இங்க சொதப்புன மாதிரி திரும்ப ஏதாவது சொதப்புனீங்க. இத பாரு, நான் சொல்றது என்னவோ அது அப்படியே செஞ்சா போதும். ஓகே மேடம். நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு பேசினபடி பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம். என்னது செட்டில் பண்ணிட்டா? என்னங்க அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? நீங்க வந்த வேலையை என்ன முடியலையே? அதுக்குள்ள பேமெண்ட் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நாளைக்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்கு நீங்க வேற ஆளை கூப்பிட்டு வந்து நடிக்க வைங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். ஹலோ ஹலோ ஹலோ, நிறுத்துங்க. இதுனா டிவி சீரியல் நினைச்சீங்களா? இனிமே இவருக்கு பதில் இவர் நடிப்பாருன்னு சொல்றதுக்கு? ஏங்க, இது என்னோட லைஃபுங்க. நீங்க 2 பேரும் தான் என்னோட அப்பா அம்மான்னு பொண்ணு வீட்டுக்கு காமிச்சாச்சு. இதுக்கு மேல அவங்ககிட்ட போய் இவங்க என்னோட அப்பா அம்மா இல்ல, வேற ஒருத்தங்க தான் என்னோட அப்பா அம்மான்னு காட்ட முடியுமா? சொல்லுங்க. என்னங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நீங்க பேசின காசை வாங்கிட்டு போயிட்டே இருங்க.
நாங்க நடிக்கிறது தான்ப்பா வந்தோம், அடி வாங்கறதுக்குலாம் வரல. இங்க பாருங்க, எங்களுக்கு பேமெண்ட் கூட வேணாம், ஆளை விடுங்க, நாங்க போறோம். ஏய் இது பாருங்க, நீங்க நடிக்கிறதுனா எத்தனை பக்கம் டயலாக் வேணா கொடுங்க, ஒரே மூச்சுல மனப்பாடம் பண்ணி பிசுறு இல்லாம பேசி நடிக்கிறோம். இந்த அடிதடி ஃபைட் எல்லாம் எங்களால முடியாது. பேஸ் டேமேஜ் ஆச்சுன்னா பொழப்பு போயிடும் தம்பி. அதானே. என்னாச்சு? ஃபேஸ் டேமேஜ் ஆகுறீங்க, அப்படி என்ன பிரச்சனையாச்சு? ஏங்க, ஒரு வண்டியில 4 ரவுடிங்க நடு ரோட்ல வந்து மறிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஒதுங்கி போக வேண்டியதானே? ஐயோ இரியா, நான் சொல்றது சரி, கேளு முதல்ல. ஏதோ தம்பி இருந்ததுனால தப்பிச்சோம், இல்லனா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதோட விட்டா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க அதெல்லாம் அவங்கள அடிச்சு ஓட விட்டாச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம் பயப்படுறீங்க? நீங்க இருந்தா பரவாயில்லைங்க, நல்லா சண்டை போட்டு காப்பாத்துவீங்க. ஆனா என் நேரமும் எங்க கூடவே இருப்பீங்கன்னு என்ன கேரண்டி? நீங்க இல்லாத நேரம் பார்த்து எங்களை சுத்தி வளைச்சிட்டா அவ்வளவுதான், எங்க கதி அதோ கதி. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, நீங்க அதுக்கு வேற ஆளை பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். அதான் மாப்பிள்ளை எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டாரு, அதுக்கப்புறம் ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? இதை பாருங்க, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். எங்களை நம்புங்க சாமி சார். ராமசாமிங்க. சரிங்க ராமசாமி சார், எங்களை நம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் வராம. என்ன இது பாருங்க, அதெல்லாம் முடியாதுங்க. நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா எங்களால போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் இதெல்லாம் அலைய முடியாதுங்க. தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஆளை விடுங்க ப்ளீஸ். ஆமாங்க, எங்களை புரிஞ்சுக்கோங்க, நாங்க கிளம்புறோம். வா போலாம். பேக் கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் போக முடியாது. இதை பாருங்க, இப்படி பாதி வலையில விட்டுட்டு போக நான் விட மாட்டேன். கல்யாணம் முடிவு வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், செக்யூரிட்டி கூட தரேன். என்ன மாப்ள? ஆமா, கரெக்டா? ஒண்ணும் வேணாங்க, கொடுங்க, நாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நீங்க இங்க தான் இருக்கணும்.